வெல்கம் டு சண்முகம் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் செஷன்ல ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன பார்க்க போறோம்னா, இந்தியாவில் முதன்முறையாக ஆண்களை விட பெண்கள் எண்ணிக்கை அதிகரிப்பு, NFHS ஆய்வில் தகவல். இந்தியால ஃபர்ஸ்ட் டைம் ஆண்களோட எண்ணிக்கையை விட பெண்களோட எண்ணிக்கை அதிகரிப்பது 5வது தேசிய குடும்ப மற்றும் சுகாதார புள்ளி விவர ஆய்வு மூலமா தெரிய வந்திருக்கு. அந்த ஆய்வுல 1000 ஆண்களுக்கு 1020 பெண்கள் என்ற அளவுல பாலின விகிதாசாரம் உயர்ந்திருக்கு. கடந்த 2005-2006 ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 3வது ஆய்வுல பெண் ஆண் பாலின விகிதாசாரம் 1000:1000 என்ற அளவுல இணையாக இருந்துச்சு. ஆனா 2015-16 ஆண்டு நடத்தப்பட்ட 4வது ஆய்வுல 991:1000 என்ற அளவுல பெண்களோட விகிதம் குறைஞ்சிருந்துச்சு. இந்த நிலையில 14 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கான 2ஆம் கட்ட ஆய்வு முடிவுல மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கு. ஏற்கனவே 22 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள்ல முதல் கட்ட ஆய்வு முடிவு கடந்த ஆண்டு டிசம்பர்ல வெளியிடப்பட்ட நிலையில மீதமுள்ள 14 மாநிலங்களுக்கான முடிவு இப்போ வெளியிடப்பட்டிருக்கு. அதுபடி நாட்டுல 88.6% குழந்தை பிறப்புகள் மருத்துவமனைகள்ல நடந்திருக்கு. இது முந்தைய நிலையை விட குறிப்பிடத்தக்க அளவுல உயர்ந்திருக்கு. 4ஆம் கட்ட ஆய்வு காலமான 2015-16 ஆண்டுல இந்த விகிதம் 78.9% உயர்ந்திருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னா, உள்நாட்டிலேயே 4வதாக தயாரிக்கப்பட்ட INS வேலா கப்பல் கடற்படையில் இணைப்பு. பிரான்ஸ் நாட்டோட இணைஞ்சு 6 நீர்மூழ்கி கப்பலை தயாரிக்கும் B-75 திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருது. அதுபடி ஏற்கனவே 3 நீர்மூழ்கி கப்பல்கள் தயாரிச்சு கடற்படையில இணைக்கப்பட்டிருக்கு. இப்போ 4வதா ஸ்கார்பின் வகை INS வேலா நீர்மூழ்கி கப்பல் நேற்று கடற்படையோட இணைக்கப்பட்டிருக்கு. மும்பை கப்பல் கட்டும் தளத்துல நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில கடற்படை தளபதி அட்மிரல் கரம்பீர் சிங் இந்த INS வேலா கப்பலை இயக்கி வச்சாங்க. இந்த B-75 திட்டத்தால இந்திய பிரான்ஸ் ஒத்துழைப்பு உச்சத்தை அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த திட்டத்துல பாதியை தாண்டி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர் கப்பல் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டிருக்கு. இந்த கப்பலோட கடல் சோதனை சமீபத்துல வெற்றிகரமா நடத்தி முடிக்கப்பட்டிருக்கு. வர 2022 வருஷம் ஆகஸ்ட் மாசம் கடற்படையில இந்த விக்ராந்த் போர்க்கப்பல் இணைக்கப்படும். இந்த INS விக்ராந்த் போர்க்கப்பல் 262 மீட்டர் நீளமும் 62 மீட்டர் அகலமும் கொண்டிருக்கு. மொத்தமா 59 மீட்டர் உயரம் உடையது. இதுல 2300 அறைகள் இருக்கு. மேலும் 1700 பணியாளர்கள் தங்குவதற்கேற்ற வகையில இந்த கப்பல் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதுல பெண் அதிகாரிகளும் தங்கி பணிபுரியும் வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ஆசியாவின் மிகப்பெரிய விமான நிலையத்துக்கு பிரதமர் மோடி அடிக்கல். உத்தரப்பிரதேசத்தில் அமைக்கப்படுகிறது விமான நிலையம். ஆசியாவோட மிகப்பெரிய விமான நிலையங்களில் ஒன்றாக அமையவுள்ள நொய்டா சர்வதேச விமான நிலையத்துக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். நொய்டா சர்வதேச விமான நிலையமானது மாநிலத்தை ஏற்றுமதியின் மையமாக மாற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் சர்வதேச சந்தைகளை எளிதில் அணுக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வட இந்தியாவின் முக்கிய நுழைவாயிலாக நொய்டா சர்வதேச விமான நிலையம் திகழும். கடந்த 70 வருஷத்துல இல்லாத அளவுக்கு உத்தரப்பிரதேசம் வளர்ச்சி பாதையில் பயணிச்சுட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க. ஆசியாவின் மிகப்பெரிய விமான நிலையம் உத்தரப்பிரதேசத்தில் அமைய வேண்டும் என பிரதமர் மோடி விரும்பியிருக்காரு. அதுபடி நொய்டா விமான நிலையம் ரூபாய் 34,000 கோடி மதிப்பிலான முதலீடுகளை ஈர்க்கும். தில்லியின் இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தை விட இந்த நொய்டா விமான நிலையம் இந்தியாவிலேயே முன்னணி பெற்று திகழும் அப்படிங்கிறது தெரிய வருது. முன்பு மாநிலத்திலே 4 விமான நிலையங்கள் மட்டுமே இருந்துச்சு. ஆனா இப்ப 10வது விமான நிலையமாக நொய்டா விமான நிலையம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 1330 ஏக்கருக்கும் அதிகமான பரப்பில் அமைக்கப்படும் நொய்டா சர்வதேச விமான நிலையம் 2024 வருஷம் செப்டம்பர்ல கட்டி முடிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஆரம்ப நிலையில் ஆண்டுக்கு 1.2 கோடி பயணிகளை கையாளும் வகையில இந்த விமான நிலையம் அமைக்கப்பட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா, இன்டர்போல் உயர் பதவியில் CBI இயக்குனர். சர்வதேச காவல்துறை அமைப்பான இன்டர்போலில் ஆசிய நாடுகளின் பிரதிநிதியாக இந்தியாவின் சார்பில் CBI சிறப்பு இயக்குனர் பிரவீன் சின்ஹா தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. சுமார் 190 நாடுகளின் காவல்துறைகளை ஒருங்கிணைக்கும் அமைப்பாக இந்த இன்டர்போல் அமைப்பு இருக்கு. இஸ்தான்புல்ல நடைபெற்று வர இன்டர்போலோட 89வது வருடாந்திர கூட்டத்துல ஆசிய நாடுகளின் பிரதிநிதியாக CBI சிறப்பு இயக்குனரான பிரவீன் சின்ஹா தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வருடாந்திர கூட்டத்துல நடைபெற்ற மற்றொரு வாக்குப்பதிவுல ஐக்கிய அரபு அமீரகத்தை சேர்ந்த சர்ச்சைக்குரிய காவல்துறை தலைவரான அகமத் நாசர் அல் ரைசி
இன்டர்போல் அமைப்போட தலைவரா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா, நெல் கொள்முதல் ஈரப்பதம் 19% அதிகரிப்பு. நெல் கொள்முதல் ஈரப்பத வரம்ப வந்து 17%-இருந்து 19% மத்திய அரசு வந்து அதிகரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக உணவுத்துறை அமைச்சர் ஆர் சக்கரபாணி வந்து தெரிவிச்சிருக்காங்க. தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று நெல் கொள்முதல் ஈரப்பத வரம்பு அதிகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. இந்தியா முழுவதும் மாதிரி சமுதாய சமையல் கூட திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து மத்திய அரசோட வர்த்தகம், தொழில், நுகர்வோர் பாதுகாப்பு, உணவு, பொது விநியோகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தலைமையில வந்து டில்லியில ஆலோசனை கூட்டம் வந்து நடந்துச்சு. தமிழக மக்கள் அனைவரும் ஊட்டச்சத்து மிகுந்த உணவு பெறும் வகையில 2007ஆம் ஆண்டு அன்றைய முதல்வர் கருணாநிதியால வந்து சிறப்பு பொது விநியோக திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா, பாஸ்போர்ட் பெறுவதற்கு டிஜிலாக்கர் மூலம் ஆவணம், சான்றிதழ் சமர்ப்பிக்கும் வசதி அறிமுகம். பாஸ்போர்ட் பெறுவதற்கு டிஜிலாக்கர் மூலம் ஆவணம், சான்றிதழ் சமர்ப்பிக்கும் வசதி அறிமுகம். பாஸ்போர்ட் பெற விண்ணப்பிக்கிறவங்க வந்து நேர்காணல் அப்போ டிஜிலாக்கர் செயலி மூலம் சான்றிதழ்களை சமர்ப்பிக்கும் வசதியை வந்து பாஸ்போர்ட் அலுவலகம் வந்து அறிமுகம் செஞ்சிருக்காங்க. வேலை வாய்ப்பு, வியாபாரம், சுற்றுலா, கல்வி, மருத்துவ சிகிச்சை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக வந்து மக்கள் வந்து வெளிநாட்டுக்கு செல்றாங்க. வெளிநாடு செல்ல பாஸ்போர்ட் எடுக்கிறது வந்து ரொம்ப கட்டாயமா இருக்கு. கடந்த 10 வருஷத்துக்கு முன்பு வரைக்கும் பாஸ்போர்ட் எடுக்கிறதுங்கிறது வந்து மிக கடினமான காரியமா வந்து இருந்துட்டு வந்தது. ஆனா தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமா வந்து தற்போது பாஸ்போர்ட் எடுப்பது வந்து மிக எளிதாக மாறிவிட்டது. அந்த வகையில இப்போ டிஜிலாக்கர் அப்படிங்கிற செயலி மூலம் சான்றிதழ்களை வந்து சமர்ப்பிக்கும் வசதி வந்து அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. மத்திய அரசோட மின்னணு தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் டிஜிலாக்கர் அப்படிங்கிற மின்னணு பாதுகாப்பு பெட்டக வசதியை வந்து அறிமுகம் செஞ்சிருக்காங்க. மத்திய அரசின் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் நாட்டு மக்கள் அனைவருக்கும் மின்னணு முறையில் சேவை மற்றும் அறிவு சார்ந்த பொருளாதாரத்தை உருவாக்குறது தான் வந்து இதோட முக்கிய நோக்கம். நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா, அம்மா உணவகம் போல தமிழகத்தில் கூடுதலாக 500 கலைஞர் உணவகங்கள். தமிழகத்துல வந்து அம்மா உணவகம் மாதிரியே வந்து கலைஞர் உணவகம் என்ற பேர்ல வந்து கூடுதலா 500 சமுதாய உணவகங்கள் வந்து அமைக்கப்பட இருக்கிறதா வந்து அமைச்சர் ஆர் சக்கரபாணி வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்தியால மாதிரி சமுதாய சமையல் கூடம் அப்படிங்கிற திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து ஆலோசனை கூட்டம் வந்து டெல்லியில மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தலைமையில வந்து நடைபெற்றுச்சு. இதுல தமிழகம் சார்பில் வந்து உணவுத்துறை அமைச்சர் ஆர் சக்கரபாணி வந்து பங்கேற்றாரு. தமிழகத்துல 2007ல முதல்வர் கருணாநிதியால சிறப்பு பொது விநியோக திட்டம் வந்து அறிமுகம் செய்யப்பட்டது. தமிழக அரசு வந்து 650 சமூக உணவகங்களை வந்து அம்மா உணவகம் அப்படிங்கிற பேர்ல வந்து தமிழ்நாடு ஃபுல்லா உள்ளாட்சி அமைப்புகள் மூலமா வந்து நடத்திட்டு வருது. கரோனா காலத்துல உணவகங்கள்ல கட்டணம் இல்லாம வந்து உணவு வழங்கப்பட்டது. வருங்காலத்துல இதே மாதிரி கூடுதலா 500 சமுதாய உணவகங்கள் கலைஞர் உணவகம் அப்படிங்கிற பேர்ல வந்து அமைக்கப்பட இருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா, கரோனா வைரஸ் தடுப்புக்கான ஐடிசியின் நேசல் ஸ்ப்ரே ஆய்வக சோதனை ஆரம்பம். ஐடிசி நிறுவனத்தோட அங்கமா பெங்களூர்ல செயல்படுற ஐடிசி லைஃப் சயின்ஸ் மற்றும் தொழில்நுட்ப மையம் வந்து நேசல் ஸ்ப்ரேயை வந்து சந்தைப்படுத்த இருக்காங்க. இந்த நிறுவனத்தின் பிரபலமான சாவ்லான் பிராண்ட்ல தான் வந்து இதை வந்து அறிமுகம் செய்யப்பட இருக்கு. இந்தியால ஆய்வக சோதனை பதிவு அமைப்பு ஆய்வக சோதனைக்கு வந்து அனுமதி வழங்கி இருக்கிறதா வந்து தெரிய வந்திருக்கு. மூக்கு வழியா கரோனா வைரஸ் வந்து உள் சென்று பாதிப்பு ஏற்படுத்துவதை வந்து இது தடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா, புற்றுநோய் வந்த பிறகும் காப்பீடு பெறலாம், புதிய திட்டம் அறிமுகம். புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான பிரத்யேக மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை வந்து நாட்டிலேயே வந்து ஃபர்ஸ்ட் டைமா ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறுவனம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. புதிய காப்பீட்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதோட ஒரு பகுதியா புற்றுநோயால பாதிக்கப்பட்ட ஏழை குழந்தைகளுக்கு வந்து செயின்ட் ஜூட் அப்படிங்கிற குழந்தைகள் நல அறக்கட்டளை சார்பில் வந்து இலவசமா அந்த காப்பீட்டு திட்டம் வந்து வழங்கப்பட இருக்கு. அதுக்கு ஸ்டார் ஹெல்த் நிறுவனம் வந்து அதோட பங்களிப்பை வந்து அளிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரிய வருது. நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா, இந்தியாவுக்கு ரூபாய் 11,000 கோடி கடனுதவி ஆசிய வளர்ச்சி வங்கி ஒப்புதல். கரோனா தடுப்பூசிகளை கொள்முதல் செய்ய இந்தியாவுக்கு வந்து 1.5 பில்லியன் அமெரிக்க டாலர் கடனுதவி வந்து அளிக்க ஆசிய வளர்ச்சி வங்கி வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. கரோனா பரவலுக்கு எதிராக பாதுகாப்பான பயனுள்ள தடுப்பூசிகளை கொள்முதல் செய்து இந்திய அரசுக்கு உதவிடும் வகையில இன்னைக்கு 1.5 பில்லியன் டாலர் கடனுதவி வந்து வழங்க ஒப்புதல் வந்து அளிக்கப்பட்டிருக்கு.
ஆசிய வளர்ச்சி வங்கியோட சார்பில் வந்து $4 மில்லியன் தொழில்நுட்ப உதவி திட்டம் நாடு முழுவதும் நடைபெற்று வருது. இதுல ஏடிபியின் வறுமை குறைப்புக்காக ஜப்பான் நாட்டோட நிதியத்திலிருந்து $2 மில்லியன் வந்து உதவி அளிப்பதும் அடங்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது தவிர ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கி இத்திட்டத்துக்காக கூடுதலாக $500 மில்லியன் நிதியளிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா, தமிழகத்தில் ரசாயன தொழில் தொடங்க வலுவான சுற்றுச்சூழல். மத்திய அரசோட ரசாயன உரங்கள் துறையும் இந்திய வர்த்தக தொழில்துறையும் இணைந்து நடத்திய 2வது இந்திய ரசாயன பெட்ரோகெமிக்கல்ஸ் உற்பத்தி மையங்கள் குறித்த சர்வதேச உச்சி மாநாடு வந்து டில்லியில நடைபெற்றுச்சு. அகில இந்திய அளவில் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியிலும் தமிழ்நாடு வந்து 2வது இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாலேயே வந்து அதிக அளவில் முதலீடுகளை ஈர்த்த மாநிலமா வந்து தமிழ்நாடு திகழ்து அப்படின்னு சொல்றாங்க. சிறந்த ஆளுமை குறியீட்டுல வந்து தமிழகம் அகில இந்திய அளவில் முதலிடத்தில் இருந்ததோடு திருப்தி அடைந்து விடவில்லை அப்படின்னு சொல்றாங்க. மாநிலத்தில் வணிகம் புரிந்திடும் சூழ்நிலையை வந்து மேலும் சிறப்புற மேம்படுத்தி வராங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்காக ரூபாய் 35,000 கோடிக்கும் மேற்பட்ட முதலீடுகள் மற்றும் 75,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் என்ற வகையில வந்து பல புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல வந்து நம்மோட தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் வந்து கையொப்பமிட்டிருக்காங்க. 2030வது வருஷத்துக்குள்ள $1 டிரில்லியன் பொருளாதாரம் உள்ள மாநிலமா வந்து தமிழகத்தை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுல 2,500க்கும் மேற்பட்ட ரசாயன தொழிலகங்கள் வந்து இருக்கு. ஒவ்வொரு தொழிலுக்கும் வந்து ரசாயனங்கள் பெட்ரோ கெமிக்கல்ஸ் தான் வந்து மூலப்பொருளா வந்து இருக்கு. மேலும் தொழில்மயமாக்கத்துக்கு பெரும் சக்தியாக இருக்கும் ரசாயன தொழில் தொடங்குவதற்கான சுற்றுச்சூழல் வந்து தமிழகத்துல வந்து வலுவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மாநிலம் முழுவதும் வந்து ரசாயனம் உள்ளிட்ட குறிப்பிட்ட தொழில்கள் வந்து தொடங்க நில வங்கிகள் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தடையில்லா மின்சாரம் மட்டும் இல்லாம தூய்மையான எரிசக்தியும் வழங்க முனைப்புடன் தமிழக அரசு வந்து பணியாற்றி வருது. மேம்படுத்தப்பட்ட ஒற்றை சாளர இணையதளம் மூலம் முதலீட்டாளர்களுக்கு 100க்கும் மேற்பட்ட சேவைகள் வந்து வழங்கப்படுது. தொழில் நண்பன் அப்படிங்கிற ஒரு குறைதீர் இணையதளத்தையும் வந்து நிறுவியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா, பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்பு தினம். குடும்ப வன்முறை, பாலியல் வன்முறை மற்றும் பாகுபாடு, அதிகார வன்முறை, கருச்சிதைவு, பாலிய விவகாரம் என பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தல்களை தடுக்கும் முயற்சியாக கொண்டு வரப்பட்டதே வந்து சர்வதேச பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்பு தினம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒவ்வொரு வருஷமும் நவம்பர் 25ஆம் தேதி வந்து கடைபிடிக்கப்படுது. பெண் உரிமை காப்பது, பெண்களுக்கு எதிரான வன்முறையை தடுப்பது மற்றும் கண்டிப்பது, பெண்களின் பாதுகாப்பு குறித்த நடவடிக்கைகளை மேற்கொள்வது போன்றவற்றை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுதான் வந்து இதோட நோக்கம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா, அரசியலமைப்பு தினம். இந்திய அரசியல் சாசன தினம் அல்லது இந்திய அரசியலமைப்பு நாள், அதாவது கான்ஸ்டிடியூஷன் டே அல்லது சட்ட தினம், லா டே வந்து எப்ப செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நவம்பர் 26ஆம் தேதி ஒவ்வொரு வருஷமும் செலிப்ரேட் பண்றாங்க. மேலும் இந்திய அரசியலமைப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையிலும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட தினமான நவம்பர் 26ஆம் நாளை வந்து அரசியலமைப்பு தினமா வந்து கொண்டாடப்படுவதா அறியப்படுது. இந்த இந்திய அரசால வந்து 2015வது வருஷத்திலிருந்து நவம்பர் 26ஆம் தேதி வந்து அரசியல் சாசன தினமா வந்து துவக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு வருது. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ். பாஸ்போர்ட் பெறுவதற்கு எந்த செயலி மூலம் ஆவணம் சான்றிதழ் சமர்ப்பிக்கும் வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது? டிஜிலாக்கர். பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்பு தினம் என்று கடைபிடிக்கப்படுகிறது? நவம்பர் 25. எந்த நிறுவனம் கரோனா வைரஸ் தடுப்புக்கு மூக்கு வழியாக மருந்தை அனுப்பும் ஸ்ப்ரேயை உருவாக்கியுள்ளது? ஐடிசி லைஃப் சயின்ஸ் மற்றும் தொழில்நுட்ப மையம். இன்டர்போலின் 89வது வருடாந்திர கூட்டம் எங்கு நடைபெறுகிறது? இஸ்தான்புல். சர்வதேச காவல்துறை அமைப்பான இன்டர்போலில் ஆசிய நாடுகளின் பிரதிநிதியாக இந்தியாவின் சார்பில் யார் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்? பிரவீன் சின்ஹா. இன்டர்போல் அமைப்பின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார்? அகமது நாசர் அல் ரைசி. நெல் கொள்முதல் ஈரப்பத வரம்பை எத்தனை சதவீதம் மத்திய அரசு அதிகரித்துள்ளது? 17%-லிருந்து 19% அதிகரித்துள்ளது. நாட்டிலேயே முதல் முறையாக புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான பிரத்யேக மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை எந்த நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது? ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறுவனம். எந்த வங்கி கரோனா தடுப்பூசிகளை கொள்முதல் செய்ய இந்தியாவுக்கு சுமார் ரூபாய் 11,000 கோடி கடனுதவி அளிக்க ஒப்புதல் அளித்துள்ளது? ஆசிய வளர்ச்சி வங்கி ஏடிபி. இந்திய ரசாயன பெட்ரோகெமிக்கல்ஸ் உற்பத்தி மையங்கள் குறித்த சர்வதேச உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? டெல்லி. அகில இந்திய அளவில் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாடு எந்த இடத்தில் உள்ளது? 2வது இடத்தில். தேங்க்யூ ஆல்.